இதுக்கு முன்னாடி நாங்கள் தங்கின பிளேஸ்லலாம் இப்படி ஒரு ஹோஸ்ட்டை பார்த்ததே இல்லை. கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பார்த்தவங்களுக்கு கிங்ஸ் லேண்டிங் பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். மழை, காற்று, மின்னல், இடி, வேவ்ஸ் எல்லாம் ரொம்ப அதிகமாக வர ஆரம்பிச்சிடுச்சு. நேரம் ஷார்க்லாம் கூட ஃபைட் பண்ணும் அப்படின்னு. ஹாய் ஹால், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ஒரு குட்டி ட்ரிப்புக்கு கிளம்பிட்டோம். ஆக்சுவலாக எங்கே போக போகிறோன்னா குரோவேஷியாவுக்கு மட்டும் இல்லை, கூடவே இன்னும் 2 கண்ட்ரீஸும் சேர்ந்து சுற்றி பார்க்க போகிறோம். அந்த கண்ட்ரீஸை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். இப்போ குரோவேஷியாவை பற்றி பார்க்கலாம் வாங்க. எங்களுக்கு லக்சம்பர்க்லேருந்து ஈவினிங் ஃப்ளைட் தான். ஸோ ஈவினிங் கிளம்பி குரோவேஷியாவோட ஃபேமஸ் சிட்டியான துப்ரோனிக்கில் லேண்ட் ஆகிட்டோம். நாங்கள் 2 ஃபேமிலி சேர்ந்து ட்ராவல் பண்ணுறதுனால, குட்டீஸ் இருக்கிறதுனால ஹோட்டல் புக் பண்ணாமல் ஏர்பிஎன்பி மாதிரி புக் பண்ணிட்டோம். ஆனஸ்ட்டாக இந்த ஏர்பிஎன்பி எப்படி சொல்கிறதுனே தெரியல, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. யூஸ்வலாக நாங்கள் ஸ்டே பண்ணுற பிளேஸ் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் ஸ்டைலில் தான் இருக்கும். ஆனால் இது ஒரு தனி வீடு. வீட்டை சுற்றி பெரிய கார்டன், அதில் வந்து ஆப்ரிகாட் மரம், செரி, ஆரஞ்சு, கிரேப்ஸ் அப்படின்னு இன்னும் நிறைய மரம்லாம் இருந்துச்சு. அண்ட் இந்த ஓனரை பற்றி கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். இதுக்கு முன்னாடி நாங்கள் தங்கின பிளேஸ்லலாம் இப்படி ஒரு ஹோஸ்ட்டை பார்த்ததே இல்லை. இவங்க வீட்டு பின்னாடி ஒரு பெரிய ஃபார்ம் வச்சுருக்காங்க. நாங்கள் வீட்டில் இருந்தாலும் இல்லைனாலும் ஒரு ட்ரே ஃபுல்லாக எக்கு, ஆனியன், லெட்டர்ஸ் அந்த மாதிரிலாம் கொண்டு வந்து வச்சுட்டு போயிடுவாங்க. அண்ட் எங்களையும் கூட்டிகிட்டு போயிட்டு, இங்கே இது மாதிரிலாம் இருக்குது, உங்களுக்கு எது வேணுமோ எப்போ வேணுமோ பறிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. யாரா நீங்கள் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் இப்போ இருக்கிற ஸ்டே எல்லாத்துலேயுமே வந்து 12 PM செக் அவுட். நம்ம வந்து 11 o'clockலாம் ரெடி ஆகிடணும். ஆனால் இவங்கக்கிட்ட எங்களுக்கு வந்து ஈவினிங் 7 o'clock தான் ஃப்ளைட் இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே, இல்லை நீங்கள் 10 o'clock வரைக்கும் கூட ஃப்ரீயாக தங்கிக்கோங்க, நெக்ஸ்ட் டே வேணும்னா கூட நீங்கள் வெனஸ்டேக்கு மட்டும் பே பண்ணிக்கோங்க, எங்களுக்கு தேர்ஸ்டே தான் கெஸ்ட்டு வராங்க அப்படின்னு சொன்னாங்க. அச்சோ இல்லை எங்களுக்கு ஃப்ளைட் இருக்குது, நாங்கள் டியூஸ்டேவே கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் டியூஸ்டே கிளம்பிட்டோம். ஸோ இவங்க வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக எங்களை ஃபீல் பண்ண வச்சாங்க. மேபி இதனால தானான்னு தெரியல, இவங்களுக்கு ஆன்லைன்லேயுமே ஒரு நல்ல ரேட்டிங் இருந்துச்சு. அண்ட் மற்ற பிளேஸெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு பெரிய ஹவுஸ், இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் அண்ட் நல்ல ஹாஸ்பிட்டாலிட்டி எல்லாம் இருந்துமே ப்ரைஸ் வந்து ரொம்ப ரீசனபிளாகவும் ஃபேராகவும் இருந்துச்சு. ஸோ நீங்கள் யாராவது குரோவேஷியாவில் துப்ரோனிக்கில் போய் தங்க போகிறீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் டே நைட் வந்து வெளியே போய் டின்னர் சாப்பிட்டோம். அண்ட் இந்த விஷயமும் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். குரோவேஷியா ஃபுட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. எனக்கு மட்டும் இல்லை, என் கூட வந்தவங்களுக்கும் எல்லாருக்குமே குரோவேஷியா ஃபுட் ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வரைக்கும் நான் ஒரு 8 யூரோப் கண்ட்ரிஸ் ட்ராவல் பண்ணிட்டேன். ஆனால் ஹோல் ட்ரிப்லேயுமே ஃபுட்டு இந்தளவுக்கு எங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சான்னு கேட்டால் அது குரோவேஷியா தான். நெக்ஸ்ட் டே நாங்கள் எல்லோரும் சூப்பராக கிளம்பிட்டு ஒரு ஃபேமஸான பிளேஸ்க்கு தான் போக போகிறோம். இந்த பிளேஸை பற்றி கேட்டால் உடனே நிறைய பேருக்கு ஒரு சீரீஸ் தான் ஞாபகம் வரும். அதுதான் கேம் ஆஃப் த்ரோன்ஸ். கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பார்த்தவங்களுக்கு கிங்ஸ் லேண்டிங் பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அந்த கிங்ஸ் லேண்டிங்கில் வர நிறைய ஐகானிக் சீன்ஸ் எல்லாமே துப்ரோனிக்கில் தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஓல்ட் டவுன் ஸ்ட்ரீட்குள்ளே வாக் பண்ணும்போது நம்மளும் கேம் ஆஃப் த்ரோன்ஸ் செட்டுக்குள்ளே நடந்துட்டு இருக்கா மாதிரியே ஒரு ஃபீல் வரும். டிவியில் பார்க்கும்போது இது ஒரு ஃபேண்டசி வேர்ல்ட் மாதிரி தெரியும். ஆனால் நேரில் வந்து பார்த்தா இது ஒரு நூற்றாண்டு பழமையான ஹிஸ்டாரிக் சிட்டி. ஆனால் அந்த ஏஷியன் பில்டிங், நேரோ ஸ்ட்ரீட்ஸ் அண்ட் பக்கத்தில் இருக்க இந்த ப்ளூ சீ எல்லாமே சேர்த்து ஒரு செம்ம வைப் கொடுக்கும். அதனால தான் இந்த பிளேஸ் இவ்வளோ ஃபேமஸாக இருக்குது. நீங்கள் இங்கே இருக்கிற வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கடலுக்கு மேலே கட்டின மாதிரியே இருக்கும். அண்ட் மோஸ்ட் ஆஃப் குரோவேஷியாவில் நீங்கள் என்ன பார்ப்பீங்கன்னா சீயும் மவுண்டெயின்ஸும் தான். எந்த சைட் போனாலும் உங்களை சுற்றி சுற்றி சீ அண்ட் மவுண்டெயின்ஸ் உங்கள் கூடயே ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும். இங்கே இருக்கிற ஆர்கிடெக்சரும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. நிறைய பில்டிங் மேலே இல்லை, ஆல்மோஸ்ட் எல்லா பில்டிங்ஸ் மேலேயுமே ரெட் டைல் ரூஃப் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இந்த சிட்டிக்கு ஒரு யூனிக் கேரக்டர் மாதிரி இருக்கும். ஸ்ட்ரக்சரும் ரொம்பவே அழகாக இருக்கும். இன்கேஸ் நீங்கள் ஒரு சீ லவராக இருக்கீங்கன்னா குரோவேஷியா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். சீல ஸ்விம் பண்ணுறது, ஸ்னார்க்லிங், கயாக்கிங், போட் ட்ரிப்ஸு இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்ண செம்ம பிளேஸு. அண்டு இங்கே என்ன ஒரு சின்ன சேலஞ்ச்னால், நம்ம யூஸ்வலாக பீச்னாலே மணல் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். இங்கே அப்படி இல்லை. மோஸ்ட்டாக பீச் எல்லாமே சின்ன சின்ன ஸ்டோன்ஸு, ராக்ஸு இந்த மாதிரி இருக்குது. அதனால் நடக்கிறது ரொம்ப கஷ்டம். குழந்தைங்களுக்கெலாம் இன்னுமே ரொம்ப கஷ்டம். நீங்கள் எதுனா ஸ்லிப்பர் அந்த மாதிரி யூஸ் பண்ணால் தான் அங்கே நடந்தே போக முடியும். ஸோ அதுதான் ஒரு ட்ராபேக். மற்றபடி இந்த பிளேஸ் ரொம்ப அழகு. எஸ்பெஷலி அந்த சீ வாட்டர், அது ஒரு ப்ளூ மட்டும்னு சொல்ல முடியாது. சில நேரம் பார்க்கும்போது அப்படியே வெல்வெட் மாதிரி ஸ்மூத் ஃபினிஷாக ஒரு ரிச் ப்ளூ கலராக தெரியும். நிஜமாக சொல்லணுன்னா அந்த சீ தான் வந்து குரோவேஷியாவோட ஹைலைட்டு.
இவ்ளோ தூரம் குரோவேஷியா வரைக்கும் வந்துட்டு, நம்ப கயாக்கிங்கும், ஸ்நார்க்லிங்கும் பண்ணலன்னா, இந்த ட்ரிப் எப்படி சூப்பரா கம்ப்ளீட் ஆகும்? நாங்க ஆல்ரெடி லக்சம்பர்க்ல இருக்கும்போதே ஐட்னரி ப்ரிப்பேர் பண்ணும்போது, ஆன்லைன்ல இந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே புக் பண்ணி வச்சிருந்தோம். ஸோ, எங்களுக்கு ஒரு ஸ்லாட்டு, எங்க ஃப்ரெண்டுக்கு ஒரு ஸ்லாட்டு. அ நாங்க போகும்போது அவங்க குட்டீஸ பார்த்துப்பாங்க. ஸோ, அவங்க போகும்போது நாங்க குட்டீஸ பார்த்துக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஃபர்ஸ்ட் மார்னிங் ஸ்லாட் எங்களோடது தான். இது மொத்தம் ஒரு 2 ஹவர்ஸ் ஆக்டிவிட்டி. இதில ஆல்மோஸ்ட் 1 1/2 ஹவர்ஸ் வந்து கயாக்கிங். ஸ்நார்க்லிங்க்கு வந்து ஒரு 1/2 அன் ஹவர் வரைக்கும் ரஃப்லி குடுப்பாங்க. ஸோ, ஃபர்ஸ்ட் நாங்க வந்து சீல கயாக் பண்ணிட்டு, ஒரு 45 மினிட்ஸ் கயாக் பண்ணிட்டு, ஒரு கேவ் மாதிரி இருக்கும். அங்க போயிட்டு ஸ்டாப் பண்ணிட்டு, ஸ்நார்க்லிங் பண்ணிட்டு, திரும்ப கயாக் பண்ணிட்டு ஒரு 45 மினிட்ஸ் ஆகும், நம்ம ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்டுக்கே வர்றதுக்கு. ஆக்சுவலா நான் என்ன நெனச்சேன்னா, நான் ஆல்ரெடி இந்தோனேஷியால இந்த மாரி ஸ்நார்க்லிங் பண்ணியிருக்கேன். அப்ப வந்து நம்மள போட்ல கூட்டிட்டு போய் கொஞ்சம் டீப் வாட்டர் இருக்கும். அந்த இடத்துல அப்படியே ஜம்ப் பண்ண சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு ப்ரீத்திங் எப்படி பண்ணுறது அப்படின்னு தெரியல. ஆனா கைடு சொன்னாருன்றதுனால நான் உள்ள குதிச்சுட்டேன். ஒரு 2 மினிட்ஸ்லயே என்னால வந்து பண்ண முடியல. தண்ணி குடிக்கிறேன். அந்த கைட போட்டு புடிச்சு அமுக்கி அவர அன்னைக்கு காலி பண்ணியிருப்பேன். அவர் பொறுமையா இருந்ததுனால என்ன திரும்ப மேல புடிச்சிட்டு வந்து எப்படி மவுத் பீஸை வந்து போட்டு ப்ரீத் பண்ணுறது அப்படிலாம் எனக்கு ஒரு 2 மினிட்ஸ் திரும்ப சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப உள்ளே கூட்டிகிட்டு போனார். அதுக்கப்புறமா தான் என்னால் கம்ஃபர்டபுளாக ஸ்நார்க்லிங் பண்ண முடிஞ்சுது. பட் அது வந்து எனக்கு தெரிஞ்சதுனால இங்கேயும் அது மாதிரி தான் இருக்கும்னு நினச்சிட்டு தான் போனேன். ஆனால் இங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. நம்ம கயாக் பண்ணிட்டு போகிற அந்த கேவ் ஏரியாவில் வாட்டர் கொஞ்சம் ஷாலோ மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்மளே கம்ஃபர்டபுளாக ஸ்விம் பண்ணிட்டு போயிட்டு நம்மளுக்கு எந்த அளவுக்கு டீப் வேணுமோ அங்கே போயிட்டு நம்ம கண்ணில் எதனா ஃபிஷ் எல்லாம் பட்டுச்சுன்னா பார்த்துட்டு வரலாம். இது கொஞ்சம் பெட்டர். ஏன்னா நம்மள நடுக்கடல்ல இறக்கி விட்டு கப்பலை தள்ள விடுறதுக்கு பதிலா இது கொஞ்சம் பெட்டரான வே தான். அண்ட் கயாக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கைடு ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் சொன்னார். இங்கே டால்ஃபின்ஸ்லாம் பார்க்கலாம், சில நேரம் ஷார்க்லாம் கூட ஃபைட் பண்ணும் அப்படின்னு. அதை கேட்டுட்டு ஐயையோ ஷார்க்கா, டால்ஃபின்னா கூட ஓகே, ஷார்க் வந்து நம்ம கயாக்கை டச் பண்ணிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறது அப்படின்லாம் கொஞ்சம் ஓவர் திங்கிங்காக இருந்துச்சு. பட் அன்லக்கிலி நாங்கள் வந்து டால்ஃபினும் பார்க்கல, ஷார்க்கும் பார்க்க முடியல. பட் ஒரு குட்டி குட்டி ஃபிஷ் எல்லாம் பார்த்தோம். எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போன அந்த டைமில் வந்து அவங்க 2 டால்ஃபினை பார்த்தேன் அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் நான் வந்து ஏஷியன் கண்ட்ரியில் பிங்க் டால்ஃபின் பார்த்துருக்கேன். அது எந்த கண்ட்ரி, நீங்கள் போயிருக்கீங்களா? பிங்க் டால்ஃபின் பார்த்துருக்கீங்களா? உங்களுக்கு அது எந்த கண்ட்ரின்னு தெரியும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓவராலாக இது ஒரு சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் 1 1/2 ஹவர்ஸ் கயாக்கிங் பண்ணது மட்டும்தான் கடைசியில் கொஞ்சம் கை வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ குரோவேஷியா வந்தால் நீங்களும் இந்த கயாக்கிங், ஸ்நார்க்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. I used to believe we were burning on the edge of something beautiful, something beautiful. நெக்ஸ்ட்டு நாங்கள் துப்ரோனிக் ஓல்ட் டவுனில் இருக்கிற ரெக்டார் பேலஸ்க்கு போனோம். பேலஸ்னு சொன்ன உடனே நம்மளுக்குலாம் என்ன ஞாபகம் வரும்? பெரிய பெரிய மார்பிள் ஃப்ளோர்ஸ் இருக்கும், கோல்டு இன்டீரியர்ஸ் இருக்கும், இப்படிலாம் தான் இமேஜ் நம்ம கண்ணுக்கு வரும். ஆனால் இங்கே அப்படி இல்லை. இது பல 100 வருஷத்துக்கு முன்னாடி துப்ரோனிக்கை ஆட்சி பண்ண ரூலர்ஸ் யூஸ் பண்ண பேலஸ். இப்போ அதை மியூசியமாக மாற்றிருக்காங்க. உள்ளே போனால் அந்த காலத்தில் யூஸ் பண்ண ஃபர்னிச்சர்ஸ், வெப்பன்ஸ், போர்ட்ரியாட்ஸ், டாக்குமெண்ட்ஸ் இது மாதிரிலாம் நிறைய ஹிஸ்டாரிக்கல் ஐட்டம்ஸை டிஸ்ப்ளே பண்ணியிருந்தாங்க. எனக்கு என்ன இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா, இது ரொம்ப கிராண்டாகவே இல்லை. ஸ்டோன் வச்சு கட்டின ஒரு சிம்பிள் ஆர்கிடெக்சர் தான். ஆனால் அதுலேயே ஹிஸ்ட்ரி ஃபீல் கொடுக்குற மாதிரி அவங்க டிஸ்ப்ளே பண்ணியிருக்கிறது தான் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இங்கே இருந்து தான் அந்த காலத்தில் சிட்டியோட முக்கியமான டெசிஷன்ஸ்லாம் எடுத்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. பார்க்குறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் நாங்கள் வந்து ஒரு குட்டி ஐலாண்ட், அது பேர் எலிஃபிட்டி. இது துப்ரோனிக்கில் ரொம்ப ஃபேமஸான ஐலாண்ட். ஸோ இதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட் ரைட் புக் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். ஆனால் அங்கே தான் எங்களுக்கு ஒரு பெரிய சம்பவமே இருந்துச்சு. ஆக்சுவலாக அன்றைக்கி நாங்கள் ஆஃப்டர்நூன் சாப்பிடல. எல்லோரும் எங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணது என்னென்னா, சீக்கு நடுவில் ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது, அங்கே போய் ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு நாங்களும் அங்கே கிளம்பி போயிட்டோம். போனால் ஒரு 5 மினிட்ஸ்லேயே பயங்கர மழை, காற்று, மின்னல், இடி, வேவ்ஸ் எல்லாம் ரொம்ப அதிகமாக வர ஆரம்பிச்சிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த ரெஸ்டாரண்ட் ஓப்பன் ரெஸ்டாரண்ட்டுன்றதுனால இந்த அம்பர்லா மாதிரிலாம் வச்சுருப்பாங்க, அதெல்லாம் காற்றுல பிச்சுட்டு பறக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ கொஞ்ச நேரம் சிச்சுவேஷனே ஒரு மாதிரி பேடாக மாறிடுச்சு. எல்லோரும் கொஞ்சம் பயத்தோடு அப்படி தான் இருந்தோம். ஆக்சுவலாக அங்கே வந்து ஒரு 35 மெம்பர்ஸ் தான் நாங்கள் இருந்திருப்போம். அந்த ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட வந்தவங்க, அப்புறம் அங்கே வேலை பார்த்துட்டு இருந்தவங்க, அவ்வளோதான்.
ஸோ அந்த ரெஸ்டாரண்ட்டில் இருந்தவங்க எங்களை ரொம்பவே நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க. எல்லாரையும் உள்ள ஒரு கவர்டான பிளேஸ்க்கு கூட்டிகிட்டு போனதுலேருந்து எல்லாமே. கரண்ட்டும் இல்லாதனால அவங்க ஃபுட் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 1/2 அன் ஹவர் டிலே ஆகிடுச்சு. ஆனால் உண்மையை சொல்லணுன்னா ஃபுட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் ஒரு 45 மினிட்ஸில் எல்லாமே ஓரளவுக்கு நார்மலாக ஆனதுக்கப்புறம் நாங்களும் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். ட்ரிப்பில் நடக்கிற இந்த மாதிரி அன்எக்ஸ்பெக்டட் மொமெண்ட்ஸ் தான் நம்மளுக்கு ரொம்ப நாள் ஞாபகம் இருக்கும். கரெக்டு தானே? Right, driving the edge of a knife, never let you go, never let me down. Don't you give up, nah, 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 I won't give up, nah, nah, nah. Let me love you, let me love you. Don't you give up, nah, 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 I won't give up, nah, nah, nah. Let me love you, let me love you. நாங்கள் இப்போ வந்திருக்க பிளேஸ் தான் செர்பெர்னோ பீச். துப்ரோனிக் சிட்டி சென்டர்லேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஆனால் ரொம்பவே அழகான காமான பீச் இது. இந்த பிளேஸோட பிக்கஸ்ட் ஹைலைட்டே என்னென்னா கிறிஸ்டல் கிளியர் வாட்டர் அவ்வளோ கிளியராக இருக்கும். உள்ளே இருக்கிற ராக்ஸ், குட்டி குட்டி ஃபிஷ், இது எல்லாமே அவ்வளோ கிளியராக தெரியும். குரோவேஷியாவோட மற்ற பீச்சஸ் மாதிரி தான் இங்கேயும் சாண்ட் கிடையாது. எல்லாமே குட்டி குட்டி ஸ்டோன்ஸ் அண்ட் பெபிள்ஸாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக தான் இருக்கும். ஆனால் நம்ம கொஞ்ச நேரம் பீச்சில் விளையாடிட்டு வெளியே வந்தோம்னா நம்ம கால்லாம் சென்சிட்டிவாக இருக்கும். அந்த நேரத்தில் இந்த பெபிள்ஸ் மேலெல்லாம் நடக்கிறது ரொம்பவே கஷ்டம். எனக்கு இந்த குரோவேஷியா ட்ரிப்லேயே பிடிக்காத விஷயம் இந்த பீச்சில் இந்த குட்டி குட்டி ராக்ஸும் பெபிள்ஸுமா இருக்கிறது தான் எனக்கு பிடிக்கவே இல்லை. இந்த ட்ரிப்பை பயங்கரமாக என்ஜாய் பண்ணது யாருன்னா எங்கள் வீட்டில் இருக்க குட்டி கிரவ் தான். ஏன்னா அவருக்கு ஃபஸ்ட்டு டேவே நாங்கள் தண்ணியில் விட்டதுனால அவருக்கு தெரிஞ்சு போச்சு, ஓகே வாட்டர்னால் நம்ம இப்படி விளையாடலாம் அப்படின்னு. அதுலேருந்து எந்த இடத்துல ஒரு பீச் பார்த்தாலும் இல்லை வாட்டர் இருக்கிற ஏரியா பார்த்தாலுமே அங்கே இறங்க முடியாதுனாலும் என்னை இறக்கி விடுங்க, என்னோடய ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணுங்கள், எனக்கு ஷூ கைட்டுங்க அப்படின்ட்டு ஒரே அட்டகாசம் பண்ணிகிட்டு இருந்தார் அவர் தான். அதே மாதிரி உள்ள தண்ணியில் இறங்கிட்டார்னா அவரை வெளியே கூட்டிகிட்டு வர்றது அவ்வளோ கஷ்டம். நான் வரவே மாட்டேன், யார் அவங்க கூட விளையாடுறாங்களோ அவங்க கூட தான் இருப்பான், அதனால் நான் வரமாட்டேன் அப்படின்னு அட்டகாசம் பண்ணால் சில டைம் அவருக்கு ஷிவரிங்கே ஆரம்பிச்சிடும். அவ்வளோ நேரம் இருந்ததில் அப்பயும் முடியாது அப்படின்னு அவரை பிடிச்சி வலுக்கட்டாயமாக இழுத்துட்டு வர்றதா இருக்குது. ஒருவேளை லக்சம்பர்கில் பீச்செல்லாம் இல்லை, வந்த இடத்துலையே நம்ம என்ஜாய் பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்ற பிளானில் வந்துட்டான் போல இருக்குது. Don't fall asleep at the wheel. We got a million miles ahead of us, miles ahead of us. All that we need is a rude awakening to know we're good enough, know we're good enough. அண்ட் இந்த குட்டீஸை பற்றி கண்டிப்பாக ஷேர் பண்ணியே ஆகணும். இவங்க இந்தளவுக்கு கோஆப்ரேட்டிவாக இல்லைனா எங்களால் எந்த ஒரு ட்ரிப்புமே இவ்வளோ ஸ்மூத்தாக ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி கம்ப்ளீட் பண்ணவே முடியாது. நிஜமாக சொல்லணுன்னா இவங்க எந்த ஒரு இடத்துலையும் எங்களை வந்து ஐயோ அப்படின்னு ஃபீல் பண்ணவே வச்சதில்லை. அப்படி இருந்திருந்தால் நாங்கள் நெக்ஸ்ட் ட்ரிப்பே போயிருக்க முடியாது. ட்ராவல்னாலே கிட்ஸ் இருந்தால் கொஞ்சம் கஷ்டம் தான் எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனால் கிரவை வந்து நான் ஒரு 6 மந்த் பேபியாக இருக்கும் போதுலேருந்தே ட்ரிப்புக்கெலாம் கூட்டிகிட்டு போய் பழகிட்டேன். ஸோ இப்போ எங்கள் வீட்டில் வந்து ஒரு ட்ரெஸ் மடித்து வச்சா கூட மம்மி நெக்ஸ்ட் நம்ம எந்த ட்ரிப் போகிறோம், எதுக்கு இப்போ பேக் பண்ணுற, கண்ட்ரி நேம் என்ன அப்படின்னு கேட்குற அளவுக்கு வந்துட்டாங்க. ஸோ இவங்களும் எங்கள் கூட சேர்ந்து எங்களோட வைப்லேயே அப்படியே ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஃபைனலி குரோவேஷியா ட்ரிப்போட எண்டுக்கு வந்துட்டோம். ஓவராலாக இந்த ட்ரிப்பை நாங்கள் ரொம்பவே என்ஜாய் பண்ணோம். ரொம்ப நாள் கழித்து ஒரு டெஸ்டினேஷன். இந்த ட்ரிப்பு வந்து எங்களுக்கு ரொம்பவே ரிலாக்ஸான ட்ரிப்பாக இருந்துச்சு. ஸோ நீங்களும் லவர்ஸாக இருந்தீங்கன்னா பீச் டெஸ்டினேஷன் உங்களுக்கு பிடிக்கும்னா கண்டிப்பாக குரோவேஷியாவுக்கு ஒரு வாட்டியாவது போயிட்டு வாங்க. அண்ட் இந்த ட்ரிப்பில் குரோவேஷியா மட்டும் இல்லை, இன்னும் 2 கண்ட்ரீஸையும் கவர் பண்ணியிருக்கேன்னு சொன்னேன். அந்த கண்ட்ரீஸ் என்ன அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் பாய்.